மக்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் சைட்டில் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் மெட்டீரியல் மூவ்மெண்ட் பண்ணும்போது தூங்கிட்டு போயிட்டு டைரெக்டாக அந்த செவுத்துல இடிச்சிட்டாரு. ஸோ அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆப்ரேட்டரை கூப்பிட்டு வச்சு பேசினேன். அவருடைய ப்ரீவியஸ் டே ஒர்க்கு, வீட்டில் எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்தார், எதனால் அந்த இன்சிடென்ட் ஆச்சு, ஏன் தூங்கினார் அப்படின்றதுலாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அது ரிட்டன்லேயும் அண்டு ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டேன். அவர்கிட்டருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த சிசிடிவி கேமரா வந்து பார்த்தேன். அவர் சொன்னதும் அந்த இதுவும் மேட்ச் ஆச்சான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணேன். சிசிடிவி கேமரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான், எங்களுடைய மேனேஜரு, அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ், இவங்கெல்லாம் ஒரு டீமாக அந்த இன்சிடெண்ட் ஆன இடத்துக்கு போயிட்டு அங்கே விஷுவல் வெரிஃபிகேஷன் பண்ணோம். எப்படி இந்த இன்சிடெண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி. இந்த இதில் வந்து நாங்கள் பார்க்கும்போது ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வந்து வண்டி ஓட்டியிருக்காரு. ஓவர் கான்ஃபிடென்ட் மீன்ஸ் அவர் அன்றைக்கி முந்தின நாள் கம்மியாக தூங்கியிருக்காரு. தென் வந்து அன்றைக்கி ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டுருக்காரு. எங்களுடைய கம்பெனி இருக்க பாலிசி என்னென்னா, ஒருவேளை நீங்கள் தூங்கலை, உடம்பு முடியல அப்படின்னா நீங்களாக போய்ட்டு வாலண்டரியாக சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இது அவருக்குமே தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, நம்மளால் ஓட்ட முடியும், நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், நமக்கு எந்த இன்சிடென்ட் நடக்காது, நம்ம இவ்வளோ நாளாக பண்ணதில்லைன்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அவர் மனசுக்குள்ளே வந்திருக்கு. இதை வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஷேர் பண்ணார். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லன்ச் டைம் வந்து இருக்கும். அந்த லன்ச் டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக போய்க்கலாம், பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். அவர் பசிச்சிருக்கு, ஆனால் அவர் போகல, வேலையே முதல் நிலையாக வச்சு வேலை செஞ்சுருக்காரு. இந்த சரியான வந்து ஓய்வு எடுக்காத இதுவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்றதுக்கு இந்த டைம் இது பண்ணது அவருக்குள்ளே ஒரு ஃபட்டிக் கிரியேட் ஆகிட்டுருக்கு. அதனால் அவருக்கே தெரியாமல் அவர் தூங்க ஆரம்பிச்சிட்ருக்காரு வண்டி ஓட்டும் போது. இதனால் வண்டி போய்ட்டு அந்த செவத்தில் இடித்து இம்பேக்டுன்னு சொல்லுவாங்க. வண்டியில் வந்து நாங்கள் சென்சார் வச்சுருக்கோம். கிரிட்டிக்கல் இம்பேக்ட், வண்டி நின்று மைனர் இன்சிடெண்ட்டில் முடிஞ்சு போயிடுது. இதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் நாங்கள் என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய அவேர்னஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட்டு, செல்ஃப் எவாலுவேஷன் வச்சோம். பட் இருந்துமே ஆப்ரேட்டர் இன்னும் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாத இஷ்யூக்கள் இருந்தது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம். டிஎம்எஸ், டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் புதுசாக வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணலான்னு இருக்கோம் வண்டியில். இது மூலிமா ஆப்ரேட்டர் தூங்குறாங்க, கண்ணை மூடுறாங்கன்னும் போது இமிடியேட்டாக வண்டி ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். வண்டி போய்ட்டு இடிக்காது. ப்ளஸ் வந்து பொல்யூஷன் சென்சார் இன்ஸ்டால் பண்ணலான்னு இருக்கோம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போகும்போது அலாட் வரும், வண்டி நிற்கும். அதுக்கு அடுத்தது ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் எல்லாருக்கும் கொடுத்து இந்த அவேர்னஸை கொடுக்கலான்னு இருக்கோம். இதுதான் நாங்கள் இதுக்கு எடுத்துக்கிற கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் ஒரு டிபிஎம் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணியாச்சு இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ்.